ஹலோ லுக், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை முருகன் கோவிலில் தாங்க நம்ம இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற ஃபுல் நிகழ்வுகள் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வெள்ளிமலை முருகன் கோவிலில் நடக்கிற ஃபுல் நிகழ்வையும் உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிமலை முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பக்கத்தில் 2 முருகன் கோவில் இருக்குது. அதாவது ஒரு 100 அடி டிஸ்டன்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே இடத்துல பக்கத்தில் 100 அடி டிஸ்டன்ஸில் 2 முருகன் கோவில் இருக்குது. அதாவது இந்த 2 முருகன் கோவில்லையும் 2 சித்தர்கள் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் இருக்கிறாரு, ஒரு சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிட்டதா சொல்கிறாங்க. அந்த சித்தரோட சிலை மட்டும் இருக்குது. நம்ம யூடியூப் சேனல்லையே பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த சித்தரோட ஃபோட்டோவை அப்படியே தத்ரூபமாக அவர் உயிரோடு உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது அந்த சித்தரோட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்கேன். இந்த வீடியோ காட்டலை. அந்த நம்ம சேனலில் போயிட்டு போஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ அதாவது அந்த ஃபோட்டோ போஸ்ட் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பொண்ணான கையை கொண்டு போய் ஆன் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கோவிலோட ஃபுல் நிகழ்வுகளும் உங்களுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன். ஃபுல் நிகழ்வுகளையும் பாருங்கள். நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா, இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் எதுவும் இந்த கோயிலை பற்றி தெரியாமல் சொன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் சொல்லாத விஷயத்த. இங்கே பார்த்தீங்கன்னா 2 முருகன் கோவில் இருக்குது. 2 முருகன் கோவில்லையும் தீக்குழி இறங்குவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான அன்னதானம்லாம் சிறப்பாக நடக்கும். எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர்த்துக்கும் அன்னதானம் ஒரு சைடு நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தீக்குழி நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தீக்குழிக்கான ஏற்பாடு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கட்டையெல்லாம் போட்டு எரித்து அதை கரெக்டாக சமப்படுத்தி 2 கோவில்லையும் நடப்பாங்க. நான் ஒரு கோயிலில் மட்டும் தீக்குழி இறங்குறத வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோவும் காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2வது கோயிலில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கோயிலுக்கு போகிற வழி இது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பறக்காவடி எடுப்பாங்க. அதாவது வேலை குத்திட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பறக்காவடி எப்படி வேலை குத்திட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கு பேர் தான் பறக்காவடின்னு சொல்லுவாங்க. தெளிவாக என்னால் கூட்டத்தில் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா 50 கூட்டம் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் நிலைமையில் தான் அந்த வீடியோ நாங்கள் எடுத்திருக்கோம். பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு மட்டும் லைக் பண்ணிடுங்க. ஹலோ லுக், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் காவடி எடுத்து அருமையாக ஆடி வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பையன் ஆடி வர ஸ்டைலை மட்டும் பாருங்கள், அருமையாக ஆடி வராப்புல. அந்த பையன் ஆடுறதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிமலையில் 2 முருகன் கோவிலுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மலையில் போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு எந்த ஒரு படிக்கட்டுகளும் கட்டவே இல்லை. அதனால இப்படி கல்லும் முள்ளுமா இருக்கிற இடத்துல தான் மேலே நடந்து போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேலே போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால நாங்களும் அந்த மாதிரி கல் முள்ளு பாதையில் வயசானவங்க நிறையா பேர் போகிறாங்க. அதனால நாங்களும் போகலாமே, இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்ட்டு நாங்களும் அந்த பாதையிலேயே மேலே ஏறி போகிறோம். பாருங்கள், இதுதான் அந்த மேலே இருக்க கோவில். செம்மையாக இருக்குது கோவில், பார்க்க தரமாக இருந்துச்சு. மேலே கோவில் பாருங்கள், பாறைக்கு மேலே அந்த கோவில் அமைச்சிருந்துருக்காங்க. சுற்றி
வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலைகளாக இருந்துச்சு. எல்லா பக்கமும் மலைகளாக இருக்கும் பாருங்கள். நாங்கள் மலைக்கு மேலே தான், இந்த கோவிலே வந்து பார்த்திங்கன்னா மலைக்குள்ளே தான் இருக்குது. வெள்ளிமலை முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா அந்த தீக்குழி இறங்குவாங்கன்னு சொன்னல, இங்கே தான் அந்த தீக்குழி இறங்குறாங்க. கூட்டத்தை பாருங்கள், தீக்குழி எப்படி இறங்குறாங்க அப்படின்னு பாருங்கள். சும்மா ஒரு 2-3 சாம்பிளுக்காக தான் வீடியோ எடுத்திருக்கேன், அதிகமாகலாம் எடுக்கலை. மறக்காமல் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் பொண்ணான கையை கொண்டு போய் அந்த பெல் பட்டனை வச்சு ஆன் பண்ணிவிடுங்க. பாருங்கள், தீக்குழி இறங்க இடத்துல நிறைய கூட்டங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தீக்குழி இறங்க போகிறாங்க. அங்கே பாருங்கள், காவை எடுத்து எவ்வளோ அசால்ட்டாக அவங்க நடந்து போகிறாங்கன்னு பாருங்கள். தீக்குழியில் நான் அதிகமாக வந்து வீடியோ எடுக்கல. ஸ்டார்டிங்கில் மட்டும் சும்மா 2-3 பேர் நடந்து போகிறத மட்டும் எடுத்துகிட்டேன். அங்கே பாருங்கள், அவர் வேட்டி கட்டிட்டு ஒரு அசால்ட்டாக கேஷுவலாக நடந்து போகிறாங்க. எடுத்துகிட்டு ஆடிக்கிட்டே தீக்குழியில் இறங்குறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். பாருங்கள்,
பார்த்தீங்கன்னா ஒரு 11 அடிக்கு மேலே இருக்க அலையை குத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா காவடி எடுத்துட்டும் ஆடி வர்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நெட்டுக்குமே 11 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய அலகுகளை தான் குத்திட்டு காவடி எடுத்துகிட்டு ஆடிட்டு வராங்க. பாருங்கள், ஒவ்வொரு அலகுகளும் ரொம்ப பெரிய நீளமான அலகுகளாக இருக்குது. பாருங்கள், இதுவரைக்கும் எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மட்டும் ஆன் பண்ணிடுங்க. அப்போனா தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய அளவை குத்திக்கிட்டு ஆடிக்கிட்டே காவடி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். நெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெரிய பெரிய அலகுகள் தான். பாருங்கள், காவடி எடுத்துகிட்டு அலகை குத்திட்டு போகிறாங்க. பாருங்கள், பூராவே பெரிய பெரிய அலகுகள் தாங்க. பாருங்கள், அந்த அலகுக்கு எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள். நெட்டுக்கும் பெருசாக எனக்கு ஒரே ஊருக்காரங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏகப்பட்ட கிராமங்கள்ல இருந்தும் மாவட்டங்கள்ல இருந்தும் இங்கே வர்றாங்க. இதுவரை எனது வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி. இதே போன்று எனது சேனலில் இன்னும் ஏகப்பட்ட வீடியோக்கள் உள்ளது. மறக்காமல் போய் பாருங்கள். நன்றி.